இந்த படத்துல ஒரு வயசான நபரை காமிக்கிறாங்க. அவரு நான் 7 நாள்ல 7 பேரை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவா டிவில வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சொல்லிட்டு அவரே முதல்ல இறந்து போறாரு. அவரே இறந்து போனதுக்கு அப்புறமா எப்படி 7 பேரை கொலை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1 by 1 இறந்து போறாங்க. அவங்க எப்படி இறந்து போறாங்க, இவர் எப்படி இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த 7 பேரை கொலை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தையே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சஜஷன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல படம் கண்ணில் மாட்டுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இந்த வாரம் முழுக்கவே ஃப்ரீ டெலிவரி இருக்கு மக்களே. தமிழ்நாடு முழுக்க நீங்க ஃப்ரீ டெலிவரி அவைல் பண்ணிக்கலாம். 100 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். பெல்ட் ரீஸ்டாக் பண்ணியாச்சு. பெல்ட் அண்ட் வாலெட் காம்போ உங்களுக்கு 990 கிடைக்க போகுது. வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃப்ரீயா உங்களுக்கு வாலெட் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாமே உங்களுக்கு எண்டிங்ல சொல்றேன். எண்டிங்ல வந்துட்டு பாத்துக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வயசான நபரை காமிக்கிறாங்க. இவரு காலைல தூங்கி முழிக்கிறாரு, குளிக்கிறாரு, வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அவரே குக் பண்ணி சாப்பிட்டு எங்கேயோ கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவரு வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி ஏதோ பேப்பரு, புக்கு, நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய திங்ஸை கொளுத்தி விட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து ஒரு ஆங்கரை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு டிவி சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பயங்கர ஃபேமஸான ஷோ வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட எல்லாரும் வந்தாச்சு. இன்னும் 1 ஹவர்ல ஷோ ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு லைவ் ஷோ. இங்க நடக்கிற எல்லாமே லைவா வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் காமிக்கிறாங்க. இதே டைம்ல அசிஸ்டன்ட் வரான். நீங்க இன்டர்வியூ பண்ண போறதா சொன்னாலும் இன்னைக்கு வரவே கிடையாது, வேற ஒரு ஆளை தான் நீங்க இன்டர்வியூ பண்ண போறீங்களா அப்படின்னும் போது இவங்க செமையா கடுப்பாயிட்டு 1 ஹவர்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அதே டைம்ல இந்த ஷோ உடைய டைரக்டர் வராரு. ஏமா கொஞ்சம் சொன்னா கேளு, உன்னால கண்டிப்பா முடியும். இப்போ வந்துட்டு லைவ் ஷோ, இந்த டைம்ல திடீர்னு ஷோவை கட் பண்ண முடியாது, ஆளை வந்துட்டு வேற ஆளை கூட்டு வர முடியாது, இவனை வந்துட்டு உன்னால ஹேண்டில் பண்ண முடியும், இவன் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன வேணா பண்ணுவான், நீ என் கூட வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு யாரை இன்டர்வியூ பண்ண போறாங்களோ அவனுடைய போட்டோவை காமிக்கும் போது ஐயோ இவன் சரியான பொம்பளை பொறுக்கி, இவங்கிட்டலாம் போயிட்டு லைவ்ல பேச முடியாது அப்படின்னும் போது இல்ல கண்டிப்பா உன்னால முடியும், உன்னுடைய இது வந்துட்டு உனக்கே தெரியல, நீ அவன்கிட்ட என்ன வேணா கேள்வி கேட்கலாம், ஸ்கிரிப்டே கிடையாது, அவன் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன வேணா பண்ணுவான், ப்ளீஸ் இந்த வாட்டி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவங்களும் ரெடி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகுது. அவனும் வந்து உட்காரான். இவர் இப்போ புதுசா படம்லாம் பண்ணிட்டு இருக்காராம். சில படங்கள்ல ஆக்ட் பண்ணிருக்காராம். இப்ப இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துலயும் பயங்கர ஆக்டிவா இருக்காராம். இந்த மாதிரி இவரை பத்தி எல்லாமே சொல்லும் போது அங்க இருக்கவங்க கை தட்டுறாங்க. இந்த ஷோவை பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் வேணும் இல்லையா, ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனுக்காக நிறைய பேர் கூண்டு வந்து உட்காரம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் என்ன கேள்வி கேட்டாலும் மழுப்பாம நீங்க ஆன்சர் பண்ணும் அப்படின்னும் போது அவனும் ஓகே அப்படின்னு சொல்றான். நீங்க இந்த மாதிரி ஒரு மணி லாண்டரிங் கேஸ்ல மாட்டிருக்கீங்களே, அதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா அந்த கேஸ் இப்பதான் கோர்ட்டுக்கே போயிருக்கு, நான் வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணப்படல, அது வரைக்கும் நான் வந்துட்டு நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டு இருக்கேன், என்ன கீழே தள்ளி விட நிறைய பேர் முயற்சி பண்றாங்க அப்படின்னும் போது இல்லையே நீங்க வந்துட்டு அவ்வளவு பெரிய ஆக்டர் ஒன்றும் கிடையாது, உங்களை புஷ் பண்ணி கீழே தள்ளுற அளவுக்கு நீங்களே சொன்ன மாதிரி நீங்க வந்துட்டு இப்பதான் கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல ஸ்டார்டிங்லயே வந்துட்டு நமக்கு கீழே தள்ளி விட்டா மட்டும்தான் என்னால பெரிய ஆளா வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சதி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் வந்துட்டு முட்டாள்கள் கிடையாது, மக்களுக்கு எல்லாமே தெரியும், மக்கள் பயங்கர கிளவரா இருப்பாங்க, மக்கள் வந்துட்டு என்ன நல்லாவே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னும் போது இல்ல மக்கள் வந்துட்டு முட்டாள்கள், அதான் உன்னை நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அதுல ஒரு ஆள் சொல்றாரு. இப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க. இந்த ஆளுக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கு, என்னங்க ஆள்லாம் செட் பண்ணி பேச வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல இது வந்துட்டு ஒரு சாதாரண டாக் ஷோ மாதிரி, இன்டர்வியூ மாதிரி இருக்காது, பொதுமக்களும் வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் இங்க கண்டிப்பா தெரிவிப்பாங்க, இதான் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா, அது மட்டும் இல்லாம இவங்களுமே உங்க ஃபேன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோஸ்டும் பயங்கரமா கலாச்சு விடுறாங்க. இந்த டைம்ல ஒரு ஆடியன்ஸ்ல யாரோ பேசினாங்க பாத்தீங்களா, அவரு திடீர்னு எந்திரிச்சு இந்த மேடைக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த விஷயத்தை அந்த டைரக்டர் பார்த்துட்டு அந்த மைக் மூலியமா சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்துட்டு மேல வந்துகிட்டு இருக்காங்க, அவரை கீழே நின்று பேச சொல்லு, இல்ல அப்படின்னா எங்க இருந்தாலும் அங்கேயே போயிட்டு உட்கார சொல்லு, இது எல்லாமே லைவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த லேடியும் சொல்றாங்க நீங்க எதுவா இருந்தாலும் அங்க உட்கார்ந்து பேசலாம், இங்க வராதிங்க, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னும் போது அவரு கண்டுக்காம வராரு. வந்தவரு இந்த மாதிரி பொடி பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்றீங்க, என்ன மாதிரி பெரிய ஆளை கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னும் போது இந்த ஹோஸ்டுக்கு ஒண்ணுமே புரியல. இதே டைம்ல வந்த சீஃப் கெஸ்ட் கடுப்பாகிறாரு. என்ன கூப்பிட்டு வச்சு கடுப்பேத்துறீங்களா, அசிங்கப்படுத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் கழட்டி போட்டு அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ணும் போது அப்ப இவரே போய் தடுக்கிறாரு, ஹோஸ்டும் தடுக்கிறாங்க, கேட்காம அவர் போகும்போது அப்போ திடீர்னு அங்க இருந்து வந்தவரு கையில கன் வச்சிருக்காரு போல, அவரு டக்குன்னு அந்த போனவருடைய கால்ல ஷூட் பண்ண அந்த ஆளு பொத்துன்னு
கீழே விழுகிறாரு. இங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஹோஸ்டுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ஒரு கேமராவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. யாரும் கேமராவை ஆஃப் பண்ணக்கூடாது, அப்படி ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா கண்டிப்பா ஷூட் பண்றேன். அது மட்டும் இல்லாம அந்த டைரக்டர் கிட்டயும் பேசுறாரு. இந்த மாதிரி இந்த ஷோவுடைய லைவ் கட் ஆனாலோ இல்ல ரெக்கார்ட் பண்ற இந்த விஷயம் கட் ஆனாலோ கண்டிப்பா ஹோஸ்ட ஷூட் பண்றேன். இங்க இருந்து யாரும் வெளியவே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேல ஷூட் பண்றாரு. அதுக்குள்ள எல்லாரும் தப்பிச்சு வெளியே ஓட ட்ரை பண்ணிருப்பாங்க. மேல ஷூட் பண்ணிட்டு யாருமே இங்க இருந்து வெளியே போக கூடாது, உள்ள வரக்கூடாது, மொத்தமா லாக் பண்ணுங்க, இந்த இதுவே லாக் டவுன் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நான் சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னும் போது, ஏங்க நம்ம எல்லாருமே இங்க இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஆனா அவருடைய கால்ல காயம் பட்டிருக்கு, குண்டடிப்பட்டு அப்படியே விட்டா ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னும் போது, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, அது ஒரு சின்ன காயம் தான். இன்னைக்கு நான் கொலை பண்ண போற டார்கெட் அவன் கிடையாது, நான் வேற ஒரு ஆளை இன்னும் ஒரு 1 ஹவர்ல கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆளுடைய பேரு குன்னிராமன். அவன்லாம் சாக தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லும் போது இருக்கிற எல்லாருக்கும் சம ஷாக்கு. யாரு குன்னிராமன், அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அமைதியா இருக்காரு. அதுக்குள்ள டைரக்டர் ஹோஸ்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ வந்துட்டு அந்த ஆளை உட்கார வச்சு காமாக்கு பேச ட்ரை பண்ணு. அதுக்குள்ள நான் வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள யாராவது குன்னிராமன்ற பேரோட வந்திருக்காங்களான்னு பாக்குறேன். நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ எப்படியாச்சும் அந்த ஆள்கிட்ட பேசி சமாளி அப்படின்னு சொல்லும் போது, இவங்களும் வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் பேரு அஜயன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த ஆபீஸ்க்கு வெளியே காமிக்கிறாங்க. போலீஸ் படையே வந்து இறங்குறாங்க. பொதுமக்கள், பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க. இப்ப போலீஸ் ஸ்டூடியோட இன்சார்ஜை கூப்பிட்டு, அந்த ஆளு எப்படி கன்னோட உள்ளுக்குள்ள போனா நீங்க ஒழுங்கா செக் பண்ண மாட்டீங்களா, அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே எலெக்ஷன் வரப்போகுது, இந்த டைம்ல இப்படிதான் கேர்லெஸ்ஸா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல சார் நாங்க பக்காவா செக் பண்ணி தான் உள்ளுக்குள்ள அனுப்பிச்சோம், நாங்க வந்துட்டு ஸ்கேனர்லாம் வச்சு எல்லாரையுமே செக் பண்ணி தான் உள்ளுக்குள்ள அனுப்புவோம், ஆனா இந்த ஆளு எப்படி கன்னை உள்ளுக்குள்ள கொண்டு போனா அப்படின்னே தெரியல அப்படின்னும் போது, சரி ஓகே உள்ளுக்குள்ள மொத்தமா எத்தனை பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, முதல்ல எனக்கு இந்த ஸ்டூடியோடைய ப்ளூ பிரிண்ட் வேணும், அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க, அந்த ஆள் கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம நெகோசியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அனுப்புறாரு. இது மட்டும் இல்லாம டீமை கூப்பிட்டு வச்சு, இந்த மாதிரி அந்த கொலை பண்ண வந்திருக்காரு இல்லையா, அவருடைய பேரு அஜயன், அவர் கொலை பண்ண பாக்குற அந்த நபருடைய பேரு குன்னிராமன். யார் அந்த குன்னிராமன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கண்டுபிடிங்க, இந்த அஜயனை பத்தியும் எனக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா ஜாமரை வந்துட்டு ரெடியா வச்சுக்கோங்க, ஒருவேளை ஏதாவது கட்டத்துல டைம் முடிய போது நான் வந்துட்டு குன்னிராமனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆளு லைவ்ல யாரையாவது கொலை பண்ண பாக்குறான் அப்படின்னா, கொலை பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லயே ஜாமரை ஆன் பண்ணி நம்ம வந்துட்டு கனெக்ஷனை கட் பண்ணிடணும், லைவ் கட் பண்ணிடணும். ஒருவேளை இந்த ஆளு லைவா கொலை பண்ணிட்டானா பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஆபீஸ்க்குள்ள காமிக்கிறாங்க. நம்ம ஹோஸ்ட் கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு ஒரு ஆன்சர் பண்ணாம சில புக்கோடைய நேம்லாம் சொல்றாரு. நேம்லாம் சொல்லிட்டு, இந்த புக்கெல்லாம் பார்த்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இப்பெல்லாம் யாரு புக்கை படிக்கிறா, எல்லாருமே போனும் கையுமா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய மொபைல் எங்கமானு கேட்கும் போது இவங்க ஆஃப் பண்ணி ஒரு ஓரமா வச்சிருக்காங்க, அதை ஆன் பண்ணி வை, எனக்கு கூட யாராவது கால் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது ஆன் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை இவரு ரைட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ரைட்டானு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த குன்னிராமன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆன்சர் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு ஏதாவது பப்ளிஷர் மேல கோவம் இருக்கான்னு கேட்கும் போது கோவம் இருக்கு, ஆனா அவரையும் குத்தம் சொல்ல முடியாது, என்ன வந்துட்டு என்ன புக்கை ரிலீஸ் பண்ணாலும் இல்ல நான் என்ன புக்கை எழுதினாலும் அது சரியில்லை, உங்களுக்கு கிரியேட்டிவிட்டியே இல்ல, சரியில்லைன்னு மட்டும்தான் சொல்லுவாரு, அவரையும் குற்றம் சொல்ல முடியாது. அவரும் பயங்கரமா எதிர்பார்த்திருக்காரு போல. நான் நிறைய ரிசர்ச் பண்ணி எங்கெங்கயோ போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் புக்கை எழுதினேன், ஆனா அந்த புக்கு யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா நீங்க பப்ளிஷரை தான் கொலை பண்ண போறீங்களான்னு கேட்கும் போது அதுக்கும் இவரு அமைதியா இருக்காரு. இதே டைம்ல போலீஸை காமிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணலாம், எப்படி போயிட்டு மக்களை காப்பாற்றலாம், அந்த ஆளை எப்படி கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்த போலீஸோட ஹெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஷோ டைரக்டருக்கு கால் பண்ணி உள்ள என்ன விஷயமாச்சு, எல்லாருமே சேஃபானு கேட்கும் போது எல்லாருமே இப்போதைக்கு சேஃப் தான், ஆனா அந்த ஆளு கையில கன் வச்சிருக்கான், அதை பார்க்கும் போது தான் பயமா இருக்கு அப்படின்னும் போது, சரி ஓகே உங்களால அந்த லைவை கட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தாராளமா கட் பண்ணலாம், ஆனா நான் கட் பண்ற விஷயம் மட்டும் அஜயனுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா ஹோஸ்ட ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு, ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னா அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க இல்லையா, அந்த பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக சில ஆடியன்ஸ்லாம் கூட்டு வந்திருப்பாங்க, அந்த எல்லா ஆடியன்ஸையும் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் அப் ஷாட்ல காமிங்க, 2-3 கேமரா இருக்கும், அதுல ஏதாவது ஒரு கேமரா வச்சு நான் பாக்குற மாதிரி க்ளோஸ் அப்பா காமிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் யாரு, அவங்கள யாராவது குன்னிராமனான்னு கண்டுபிடிப்பேன் அப்படின்னும் போது இவரும் அதே போல காமிக்கிறாரு. க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு யாரெல்லாம் குன்னிராமன், மேபி உள்ளுக்குள்ளதான் குன்னிராமன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சர்ச் பண்ற வேலையிலையும் போலீஸ் ஈடுபடுறாங்க. இப்போ இதே போலீஸ் ஹோஸ்ட் கால் பண்ணும்போது அந்த போனை இது
எனக்கான போனு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அட்டன் பண்றாரு. போலீஸ் ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லும் போது இவரு டக்குன்னு போனை கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டு போனை ஆஃப் பண்ணிட்டாரு. எங்க போலீஸ் தான் கால் பண்ணிருப்பாங்க, நீங்க ஏதாவது பேசி உங்களுக்கு என்ன டிமாண்டோ அதை கேட்க வேண்டியதானே அப்படின்னும் போது எனக்கு எந்த டிமாண்டோ இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பப்ளிசிட்டிக்காக இந்த விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி வந்து யாராவது கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னால பண்ண முடியும், என்னால பண்ண முடியுது, நான் பண்றேன். உன்னை வச்சுதான் ஒரு பயங்கரமான கிரைம் ஸ்டோரியே நான் எழுத போறேன், ஒரு பயங்கரமான கிரைம் ஸ்டோரியே ஆரம்பிக்க போறேன் அப்படின்னும் போது என்னங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன புக்கை பத்தி இல்ல படத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா, இதே போல நான் படம் கூட பார்த்திருக்கேன் அப்படின்னும் போது இங்க பாருமா இது படமோ இல்ல சும்மா கதையோ கிடையாது, இது ஒரு பெரிய இதுவோடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்றாரு. ஆரம்பம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா நான் வந்துட்டு அடுத்த 7 நாள்ல 7 பேரை கொலை பண்ண போறேன், நான் கொலை பண்றதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே யாரை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுவேன், ஆனா உங்களால முடிஞ்சா காப்பாத்திக்கோங்க, கண்டிப்பா காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. எங்க நீங்க கண்டிப்பா ஏதோ பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்க தானே, நீங்க ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ பயத்துல ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல போலீஸ் ரெடி ஆயிட்டாங்க. நம்ம உள்ளுக்குள்ள போறோம். முதல்ல ஒரு டீம் வந்துட்டு அந்தால போயிட்டு ஷூட் பண்ண விடாம அந்தால தடுக்கணும், இன்னொரு டீம் போயிட்டு பொதுமக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி களத்துல இறங்குறாங்க. உள்ளுக்குள்ள ஹோஸ்டும் இதே விஷயத்த கேக்குறாங்க. ஒருவேளை போலீஸ் உள்ளுக்குள்ள வந்து உங்களை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அமைதியா இருக்காரு. இங்க பாருங்க இப்போ கூட ஒண்ணுமே கிடையாது, நீங்க பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டீங்க, ஒழுங்கா நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு 5 வருஷம் வரைக்கும் ஜெயிலுக்குள்ள போடுவாங்க, ஜெயிலுக்குள்ள போட்டாலும் கூட நீங்க ஜெயிலுக்குள்ளேயே புக் எழுதுனீங்கன்னா வெளியே வந்து அதை சேல் பண்ணியே பயங்கரமா சம்பாதிக்கலாம், பயங்கரமா ஃபேமஸ் ஆகலாம், நீங்க ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஐடியா கொடுக்க இந்த டைம்ல டாக் பேக்ல அந்த டைரக்டர் சொல்றாரு, குன்னிராமன் வேற யாரும் கிடையாது, உனக்கு முன்னாடி அஜயனா உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவரு தான் குன்னிராமன். இந்த புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது புனை பெயரா வச்சுப்பாங்க பாத்தீங்களா, புக் எழுதும் போது அப்படி வைக்கப்பட்ட பேர் தான் அஜயன், அவரு தான் குன்னிராமன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஷோவுடைய ஹோஸ்டுக்கு பயங்கரமான ஷாக்கு. இது மட்டும் இல்லாம போலீஸ்க்கும் இந்த விஷயம் தெரிய வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ இந்த லேடி கேக்குறாங்க, எங்க நீங்க தான் குன்னிராமனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா நான் தான் குன்னிராமன், நான் வந்துட்டு அஜயன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், நீங்க யாருமே என்ன அஜயனாக விடவே இல்ல, அஜயன் இறந்து போனதுக்கு நீங்க தான் காரணம், இப்போ வந்துட்டு குன்னிராமனும் இறந்து போறான், அதுக்கு நீங்களாம் தான் சாட்சி அப்படின்னு சொல்லும் போது நீங்களே இறந்து போயிட்டீங்க அப்படின்னா மத்த 7 பேரை எப்படி கொலை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுலதான் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொன்ன அந்த 1 ஹவர் முடியுது. 1 ஹவர் முடியும் போது இவரு போயிட்டு அந்த லைவ்ல இவரே ஷூட் பண்ணிட்டு இறந்து போறாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு தாத்தாவை காமிக்கிறாங்க. இவரு காலையில கிளம்புறாரு, போற வழியில எங்கேயோ சாப்பிட்டு ஒரு பேங்க்ல வந்துட்டு செக்யூரிட்டியா வேலை பாக்குறாரு போல அந்த பேங்க்குக்கு போறாரு. அடுத்து டிசிபி ஆபீஸ காமிக்கிறாங்க. டிசிபி இந்த கேஸை விசாரிச்ச 2 போலீஸையும் கூப்பிடுறாரு. இவங்க 2 பேருமே ஏசிபி, இவங்களை கூப்பிட்டு வச்சு இந்த கேஸை நீங்க தான் பார்க்கணும், ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவா போயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம 7 நாள்ல 7 பேரை அந்த கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவா வேற சொல்லிட்டு இறந்து போயிருக்கான், கண்டிப்பா நீங்க 2 பேருமே பார்க்கணும் அப்படின்னும் போது 2 பேருக்குமே எக்கச்சக்கமான கேஸ் பெண்டிங் இருக்கான். ஒருத்தர் எலெக்ஷன் டியூட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரு, இன்னொருத்தர் 3 கேஸை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க நீங்க விசாரிக்க மாட்டீங்க அப்படின்னா வேற யாரை விசாரிக்க சொல்லலாம், பெஸ்டான ஆபீசரா நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது இவங்க 2 பேரும் யோசிச்சு பார்த்துட்டு 2 பேருமே ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசருடைய பேரை சொல்றாங்க. ஜேக்கப்பா அவர் ஏற்கனவே ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்காருன்னு கேள்விப்பட்டேன், அவரால ஒழுங்கா இந்த கேஸை விசாரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த காலத்துல யாருக்கு தான் ஃபேமிலி ப்ராப்ளமே கிடையாது, பொண்டாட்டிக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை, டைவர்ஸ் வரைக்கும் கேஸ் போயிருக்கு, ஆனா வேலையில மனுஷன் பக்காவா இருப்பாரு, கண்டிப்பா இந்த கேஸை அவரால முடிக்க முடியும் அப்படின்னும் போது சரி ஓகே ஜேக்கப்பையே கால் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய மனைவியும் வக்கீலுக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இவரு என் கூடவே இருக்க மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு, நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டு தனியா வாழ்ற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு, ரூம்மேட்ஸ் மாதிரி வீட்டுக்கு வராரு, தூங்குறாரு, கிளம்பி போயிட்டாரு, வீட்டுல ஏதாவது விசேஷம் அப்படின்னா கூட லீவ் போட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை அடுக்கும் போது மேடம் இவங்களுக்கு எல்லாமே தெரியும், இவங்களை லவ் பண்ணும் போதே போலீஸா இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறமா கூட நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், என் வேலை இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன், அப்பெல்லாம் ஓகே சொல்லிட்டு இப்போ டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கண்டிப்பா டைவர்ஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னும் போது ஏங்க நீங்க வீட்ல இருந்து வரும்போது மியூச்சுவலா பிரிய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து மாத்தி பேசினா ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க வந்துட்டு ஒரு 3 கவுன்சிலிங் செஷன் அட்டென்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா வந்து என்ன மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இப்போ அப்படியே இவங்க வெளியே வரும்போது பேசிக்கிட்டு வராங்க, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க என்ன வேலை அப்படின்லாம்
பேசிட்டு வராங்க. ஆனா மனைவிக்கு பயங்கர கோவமா இருக்கு. இவரு வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு, நம்மள ஒழுங்காவே கவனிச்சுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவம் இருக்கு. மத்தபடி இவரை நல்லாவே மதிக்கிறாங்க, இவரை பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு டிசிபியை மீட் பண்றாரு. நீ இந்த நியூஸை டிவி எல்லாம் பாத்தியான்னு கேட்கும்போது பார்த்தேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. முதல் கட்டமா இந்த கேஸை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் எல்லாமே பக்காவா பிளான் பண்ணிருக்காரு. அவர் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி பேசினாரு. இன்னொன்னு அவரு சொன்ன மாதிரி அந்த 7 பேரை கொலை பண்ணுவாரோ அப்படின்னு தான் தோணுது அப்படின்னும் போது சரி ஓகே, ஏதோ ஒரு விஷயம், நீ என்ன பண்ணு, சீக்கிரமா இந்த கேஸை முடி, உனக்கு ஒரு டீமை கொடுத்துருக்கேன், டீம் மெம்பர்ஸையும் போயிட்டு மீட் பண்ணிட்டு டீமா சேர்ந்து இந்த கேஸை முடிங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோவும் டீமும் சேர்ந்துட்டு டிவி ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அங்க உட்கார்ந்து எங்க இருந்து இவரு பார்த்திருப்பாரு, எங்க இருந்து ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இமேஜின் பண்ணி பாக்குறாரு. இன்னொன்னு அவர் கையில எப்படி கன்னு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு டீம் மெம்பர் கிட்ட கேட்கும்போது அந்த கன் அவர் எங்கேயோ பிளாக் மார்க்கெட்ல வாங்கியிருக்காரு, எங்க வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு டீம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லாம எல்லாமே உள்ளுக்குள்ள நடக்கும் போது இந்த டிவி ஸ்டேஷனுடைய எல்லா டோருமே ஆட்டோமேட்டிக் டோரு, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 2-3 நாளாவே அந்த டோரு சரியா க்ளோஸ் ஆகாம சரியா ஓபன் ஆகாம இருந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா போலீஸ் தேடி பார்க்கும்போது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு டெலிவரி பாய் வந்திருக்காரு. வந்தவர் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னும் போது செக்யூரிட்டி உள்ளுக்குள்ள போறாரு. அந்த கேப்ல இந்த சிஸ்டம்ல வந்துட்டு யாரோ பக் இன்ஸ்டால் பண்றாங்க. வந்தவர் பேசினது, அதுக்கப்புறம் அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போது குன்னிராமனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. கன்ஃபார்மா தெரியல, ஏன்னா ஃபேஸ் தெரியல. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் வீடியோ எல்லாம் போட்டு காமிக்கும் போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி ஓகே, அந்த செக்யூரிட்டியை போயிட்டு விசாரிங்க, நான் போயிட்டு ஹோஸ்டை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவங்கள விசாரிக்கலான்னு போனா ஒரு மாதிரி இடியே உழுந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்க, பார்க்கவே பாவமா இருக்கு. நீங்க ஓகேவா பேசுவீங்களான்னு கேட்கும்போது பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ நீங்க தான் ஹீரோவான்னு கேட்கும்போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குன்னிராமன் தன்னை வந்துட்டு வில்லன்னு சொன்னாரு, நீங்க இந்த கேஸை விசாரிக்கிறீங்க அப்படின்னா நீங்க தான் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் தெரியல, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு குன்னிராமன் எதுக்காக உங்க ஷோவை செலக்ட் பண்ணாரு, உங்களுக்கு முன்னாடியே அவர் தெரியுமான்னு கேட்கும்போது இல்ல அப்படின்றாங்க. இல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் எப்பயாச்சும் ஃபேனு ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பேசிருக்கலாம், இல்ல அப்படின்னா உங்க ஷோவை பிடிச்சிருக்கலாம், இதுக்கு முன்னாடி கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கலாம், நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னும் போது இல்ல இதுக்கு முன்னாடி அந்த முகத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு ஃபேமஸான ஷோ, அதனால கூட தேர்ந்தெடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, டிஆர்பில நம்பர் 1 இந்த ஷோ தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அவர் சொல்ற மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சிடுவாரா, எல்லாரையும் கொலை பண்ணுவாரா, இப்போ அவர் இறந்து போயிட்டாரு இல்லையா, மத்தவங்களை எப்படி கொலை பண்ண முடியும், இது என்ன பிராங்கான்னு கேட்கும்போது பிராங்கா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. ஆனா அதை என்னால பிராங்க்னு அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன் அப்படின்னா அவருடைய கண்ணுல நான் அப்படி ஒரு ஸ்பார்க்க பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒரு மாதிரி டிராமால பாதிக்கப்பட்டிருக்காங்க போல. கண்ணுக்கு முன்னாடி அவரு தன்னை தானே ஷூட் பண்ணிட்டு இறந்து போனார் இல்லையா, அதை பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க ஒரு மாதிரி மென்டலி ஹில்லா இருக்காங்க. சரிங்க, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து ஸ்டார்டிங் சீன்ல காமிச்ச அந்த செக்யூரிட்டி தாத்தாவை காமிக்கிறாங்க. இவரு நடக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டாரு, கால் இல்லையா இல்ல ஏதாவது ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்லாம் தெரியல. ஆனா எல்லார்கிட்டயும் ரொம்ப பாசமா இருக்காரு, எல்லாருமே இவரை மரியாதையா நடத்துறாங்க, ஒரு நல்ல மனுஷன் அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவுடைய டீம் கிளம்பி குன்னிராமனுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது இவரு கிளம்புறதுக்கு முன்னாடி ஜீசஸ் உடைய போட்டோக்கு முன்னாடி அந்த மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தி ப்ரே பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த மெழுகுவத்தி அணைஞ்சதுக்கான அந்த தடயம்லாம் பாக்குறாங்க, வீடு முழுக்க சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இப்போ குன்னிராமனை பத்தி டீம் விசாரிச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குன்னிராமன் வந்துட்டு ஹிந்து, மனைவி கிறிஸ்டியனா இருந்திருக்காங்க. கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி மனைவி இறந்து போயிருக்காங்க. குன்னிராமனுக்கும் மனைவிக்கும் ஒரு பையன் பிறந்திருக்கான். அந்த பையனுக்கு இப்போ ஒரு 20 வயசு இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பையனும் அப்பா கூட இல்லாம தனியா டவுன்ல எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, அந்த பையன் எங்க இருக்கான்னு பாருங்க, அவனை பிடிச்சா ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது குன்னிராமன் ஸ்டார்டிங்ல எதையோ போட்டு எரிச்சாரு பாத்தீங்களா, அதையெல்லாம் ஃபாரன்சிக் டீம் பார்த்துட்டு இருக்காங்க. கையில டைரி மாதிரி எதையோ கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாக்குறாரு, பார்த்துட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு கொஞ்சம் டீப்பா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அதே டைம்ல இந்த டீம்ல ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு சரியான வேலை போயிட்டு இருக்கோமா, நம்ம போற பாதை வந்துட்டு எதையோ மிஸ் பண்ணிட்டு போற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னும் போது இல்ல எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த கொலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா அந்த கொலை நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி
அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. டிராபிக் சிக்னல்ல டிவி இருக்கும் பாத்தீங்களா, ஏதோ ஆட்லாம் ஓடிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் அவேர்னஸ்லாம் ஓடிட்டு இருக்கும் இல்லையா, அதுல குன்னிராமனுடைய வீடியோ ஓடுது. என்ன அவ்வளவு சீக்கிரம் நீங்க யாரும் என்ன மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க எல்லாரும் நான் பைத்தியம்னு நினைச்சிருப்பீங்க. நீங்க நினைச்சது தப்பே கிடையாது. நீங்க நினைச்சதை விட நான் ஒரு பயங்கரமான பைத்தியம். ஆனா நான் சொன்ன மாதிரி அடுத்த டார்கெட் இன்னைக்கு இறக்க போறாரு. அவருடைய பேரு ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடிய இந்த நியூஸை வந்துட்டு அப்படியே பயங்கரமா பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரேக்கிங் நியூஸா ஓடிட்டு இருக்கு. ஒரு மாதிரி நாடே இந்த வீடியோ பார்த்துட்டு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. யார் அந்த ஜார்ஜ், யார் அந்த ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதே டைம்ல ஹீரோவுடைய டீம் போயிட்டு ஏசிபியை மீட் பண்றாங்க. அந்த ஜார்ஜ் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது. அந்த ஆளு வந்துட்டு இறந்து போனதுக்கு அப்புறமா எப்படி அந்த டிவியை ஹேக் பண்ண முடியும்? கண்டிப்பா அந்த ஆளுக்கு யாரும் ஹெல்ப் பண்றாங்க போல. அந்த ஆள் தான் இப்போ இந்த விஷயம்லாம் ஹேக் பண்ணி வீடியோலாம் டெலிகாஸ்ட் பண்றாங்க போல அப்படின்னும் போது சரிங்க கடைசியா இப்போ என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆளு சொன்னது உண்மை அப்படின்னா அந்த ஆளு சொன்ன மாதிரியே ஜார்ஜ் இறந்து போவாரு. இத்தனை பேர் உலகம் முழுக்க நம்ம ஊர் முழுக்க எக்கச்சக்கமான ஜார்ஜ் இருப்பாங்க. அதுல அந்த ஆளு எந்த ஜார்ஜை கொலை பண்ண போறாரோ அந்த நபரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த வயசான தாத்தாவை காமிக்கிறாங்க. இவரு டியூட்டியை முடிச்சுட்டு சம்பளம்லாம் வாங்கிட்டு கிளம்புறாரு. போகும்போது பிரெட் ஜாமு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வாங்கிட்டு போறாரு. போற வழியில ஒரு ரூபாய் காயின் போனுக்கு போயிட்டு யாருக்கோ கால் பண்றாரு. இவரு கால் பண்ணும்போது ஏதோ ஒரு வீட்டுல வந்துட்டு இந்த போனு லேண்ட்லைன் போனா ரிங் அடிக்குது. அங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க போன் அடிக்கிறத பாக்குறாங்க. ஆனா கண்டுக்காம அவங்க பாட்டுன்னு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த போன் கட் ஆகுது. இவர் விடாம மறுபடியும் கால் பண்ணும்போது இந்த வாட்டியும் போன் ரிங்கு ஃபுல்லா போயிட்டு கட் ஆகிற சமயத்துல அப்ப ஏதோ ஒரு குட்டி பொண்ணு வந்து போன் அட்டன் பண்றா. இந்த தாத்தா பேச ஆரம்பிக்கிறாரு மூளை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டி பொண்ணும் தாத்தா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு போனு கட் ஆகுது. என்னன்னே தெரியல, தாத்தா கால் பண்ணாரு, போனு கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த பக்கம் பார்த்தா இந்த தாத்தா பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, இந்த போனே வெடிச்சு இந்த நபரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவருடைய பேர் தான் ஜார்ஜ். மக்களே இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ தேர்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பரதநாட்டிய டீச்சரை காமிக்கிறாங்க. இவங்க பேரு லட்சுமி. இவங்க ஒரு பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இந்த பொண்ணுடைய அம்மா வந்துட்டு எங்களுக்கு இந்த பரதநாட்டியம் இந்த மாதிரி கிளாசிக்கல் டான்ஸ் எதுவுமே செட் ஆகாது, நான் வந்துட்டு சினிமாட்டிக்கா போறேன், இந்த பொண்ணை வந்துட்டு ஆடிஷனுக்கெல்லாம் அமுச்சு விட போறேன், அதுக்காக பிராக்டிஸ் கொடுங்க அப்படின்னும் போது எங்க மத்த எல்லா டான்ஸுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணா கத்துக்க முடியும், ஆனா பரதநாட்டியம் மட்டும் நம்மள அர்ப்பணிச்சா மட்டும்தான் நம்மளால கத்துக்க முடியும், உங்க பொண்ணுக்கு பயங்கர டேலண்ட் இருக்கு, உங்க பொண்ணால கண்டிப்பா முடியும், பரதநாட்டியத்திலையும் சாதிக்க முடியும் அப்படின்னும் போது இல்லம்மா இதை வச்சு என்ன பண்ண முடியும், உன்னால முடியாது அப்படின்னா சொல்லு, நான் என் பொண்ணை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. லக்ஷ்மிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பொண்ணு நல்லா டேலண்டான பொண்ணு, இந்த பொண்ணை போயிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது லக்ஷ்மியோடைய அம்மா வராங்க. ஏமா என்னமா யோசிக்கிறேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இவங்க எல்லாமே சொல்லி அந்த பொண்ணை வேற ஒரு கிளாஸுக்கு மாத்த போறாங்களா அப்படின்னும் போது சரிம்மா வீட்டுல பால் இல்ல, கரண்ட் பில்லு கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதெல்லாம் சொல்லிட்டு கண்டுக்காம போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த தாத்தா இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஊருடைய போலீஸ்லாம் வந்துட்டாங்க. அந்த தாத்தாவுடைய ஐடி கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஜார்ஜின்னு போட்டிருக்கு. சோ அதை பார்த்துட்டு ஹீரோடைய டீமுக்கு கால் பண்ணி சொல்லும் போது இவங்க டீம் வந்துட்டாங்க. இப்போ இந்த தாத்தாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாம் எப்படி அங்க வந்துச்சு, வெடிச்சது அப்படின்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி போன் பேசினா வெடிக்கிற மாதிரி அந்த பாமை செட் பண்ணிருக்காங்க. சோ இந்த தாத்தா வந்திருக்காரு, போன் பேச ஆரம்பிச்சிருக்காரு, யாருக்கோ கால் பண்ணி போன் பேச ஆரம்பிக்கும் போது தான் வெடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அண்ட் இந்த தாத்தாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆர்மில இருந்திருக்காரு, எக்கச்சக்கமான போர்களை பார்த்திருக்காரு, முக்கியமா கார்கில் வார்ல ஒரு பயங்கரமான ஃபைட், அந்த ஃபைட்ல நிறைய பேரை சாவடிச்சிருக்காரு. அந்த வார் டைம்ல தான் கால் அடிபட்டு காலையே கட் பண்ற நிலைமைக்கு போயிருச்சான். சோ அதுக்கப்புறம் தான் மிலிட்டரியில சேவை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. இவர் இங்க வந்து பக்கத்துல இருக்க ஒரு பேங்க்ல ஜாயின் பண்ணி பேங்க்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோவுடைய டீம் கேதர் பண்ணி ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே இந்த தாத்தாக்கும் அந்த குன்னிராமனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. இந்த தாத்தாக்கு ஒரு பொண்ணு மட்டும் இருக்காங்களாம். அந்த பொண்ணு கல்யாணமாயி தனியா போயிட்டு இருக்காங்க. தனியா போனதுக்கு அப்புறமா தான் அப்பாவுடைய வீட்டையே புடுங்கிட்டு அப்பா நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சிட்டு இப்போ அந்த வீட்டுல இறந்து போன தாத்தாவுடைய வீட்டுல தான் பொண்ணும் மருமகனும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லும் போது சரி ஓகே அவங்களையும் விசாரணைக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய டீம் இங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்து அந்த இறந்து போன ஜார்ஜ் தாத்தாவுடைய வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது பழைய ட்ரங்க் பட்டியில அவருடைய யூனிஃபார்ம் மட்டும் தான் கிடையாது, பெருசா ஒண்ணும் கிடைக்கல. அடுத்து அந்த ஷோவை மறுபடியும் காமிக்கிறாங்க. இந்த ஹோஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க மறுபடியும் ஷோவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றதுக்காகலாம் ஷோவை ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம எப்பவும் போல நார்மலா இந்த லைவை கொண்டு போகாம நம்ம வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா உண்மைக்கு பின்னாடி போலாம். குன்னிராமன் சொல்லிட்டு போனார் இல்லையா, அது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குன்னிராமன் சொன்ன மாதிரியே முதல் கொலையை பண்ணிட்டாரு. அவருடைய பேரு ஜார்ஜ். ஜார்ஜ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி மிலிட்டரியில இருந்திருக்காரு
இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எல்லா கதையுமே சொல்றாங்க. ஜார்ஜ் வந்துட்டு ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஜார்ஜை பத்தி நான் பேசுறதை விட ஜார்ஜுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ஜார்ஜை பத்தி தெரிஞ்சவங்க பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டருடைய வீடியோ பிளே பண்றாங்க. இப்போ இந்த டாக்டரும் இறந்து போன தாத்தாவை பத்தி சொல்றாரு. ஜார்ஜ் பத்தி சொல்லணும் அப்படின்னா அருமையான மனுஷன், அப்படி ஒரு உண்மையான வீரனை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. கார்கில் வார்ல காலில் குண்டடிப்பட்டதுக்கு அப்புறமா தன்னுடைய உயிரை பத்தி கூட யோசிக்காம நாட்டுடைய நல்லதை பத்தி யோசிச்சு அந்த குண்டோட போயிட்டு ஒரு சண்டை போட்டிருக்காரு. அந்த குண்டோட 6 பேரை கொலை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா தான் ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்திருக்காரு. அதனாலதான் காலில் வந்துட்டு அந்த வீக்கம்லாம் அதிகமாயிட்டு காலை காப்பாற்ற முடியாம அவருடைய காலையே நான் தான் கட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆபரேஷன்லாம் பண்ணாராம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு அந்த வீடியோ முடியுது. இப்போ இந்த ஹோஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும், நான் பர்சனலா விசாரிச்ச வரைக்கும் ஜார்ஜ் ரொம்ப ரொம்ப நல்லவரு. அவரை எதுக்காக குன்னிராமன் கொலை பண்ணாருன்னு தெரியல. நம்ம விசாரணையை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேஸை பத்தி தான் நிறைய ஷோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ முடியுது. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு டீம் கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு ஷோல வந்துட்டு நிறைய புக்கோடைய நேம்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த புக்கை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எழுதின அந்த ஷோல சொன்ன எல்லா புக்கையும் வாங்கிட்டு வராங்க. அதுல ஒரு புக்கு மட்டும் மிஸ் ஆகுது, எங்க தேடியும் கிடைக்கவே இல்லை. அண்ட் வந்துட்டு இந்த புக்கு எல்லாமே ஓரளவுக்கு ரேட்டிங்கும் நல்லாவே வாங்கியிருக்கு. இதே டைம்ல அந்த குன்னிராமனுடைய பையனை பிடிச்சிட்டாங்க. அந்த பையன் எங்க இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு விசாரிக்கும் போது எங்க அப்பா ஒரு லூசு அப்படின்னு சொல்றான். யோ, ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி இந்த விஷயம்லாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னது என் கூட சேர்ந்தா? அவருக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, ஒழுங்காவே பாத்துக்க மாட்டாரு. அம்மா இருக்கும் போதே வந்துட்டு அம்மா தான் என்ன பாத்துப்பாங்க. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா நான் தனியா போயிட்டேன், அவர் கூட வாழ பிடிக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி, நீ எப்போ அப்பாவை கடைசியா பார்த்தன்னு கேட்கும்போது 1 வருஷத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றான். நீ வந்துட்டு அவருடைய புக்கெல்லாம் வாங்கி படிச்சு பார்த்திருக்கியான்னு கேட்கும்போது படிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்றான். சரி, ஓகே, நாங்க வந்துட்டு அவர் சொன்ன எல்லா புக்கையும் வாங்கிட்டு வந்தோம். அதுல ஒரே ஒரு புக்கு மட்டும் மிஸ் ஆகுது. அந்த புக்கு எங்க கிடைக்கும், அந்த புக்கு நீ வச்சிருக்கியான்னு கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் அவருடைய புக்கை பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்றான். சரி, ஓகே, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. அவர் எப்பயாச்சும் இந்த மாதிரி கொலை பண்ண போறேன், சீரியல் கில்லிங்லாம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாரான்னு கேட்கும் போது எங்க இருந்தாலும் என்கிட்ட பேசவே மாட்டாங்க அப்படின்னும் போது சரி, ஓகே, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை போ சொல்லிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி லக்ஷ்மி டீச்சரை காமிக்கிறாங்க. இவங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பொண்ணுங்களுக்கு அந்த பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது அங்க வந்து 3 பசங்க இந்த பொண்ணுங்க ரொம்பவே நல்லா ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்துட்டு கடுப்பாயிட்டு அந்த போனையே புடுங்கி கொண்டு போயிட்டு பிரின்சிபல் கிட்ட கொடுத்து, இந்த மாதிரிலாம் விடாதீங்க, ஸ்கூலுக்குள்ள இவங்க எப்படி போன்லாம் கொண்டு வராங்க, இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுங்க அப்படின்னும் போது, கண்டிப்பா நீ முதல்ல போயிட்டு இந்த ப்ரோக்ராமை பாரு, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு டிஜிபி கமிஷனரை மீட் பண்றாரு. இது வரைக்கும் இவர் என்ன கண்டுபிடிச்சாரோ எல்லாமே சொல்றாரு. நான் விசாரிச்ச வரைக்கும் குன்னிராமனுக்கு சப்போர்ட் இல்லனா பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, எல்லாமே அவரு தனியா தான் பண்ணிருக்காரு, யாரும் அவர் சார்பா மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனியா தான் பண்ணிருக்காரு. குன்னிராமன் ஒரு இன்ஜினியரிங் டிராப் அவுட் ஸ்டூடெண்ட், ஆனா அவர் வந்துட்டு ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு சொல்றாங்க. அவரால் வந்துட்டு எல்லாமே நல்லாவே பண்ண முடியுமா, இந்த வெடிபொருள் வாங்கி பாம் செஞ்சது, அதுக்கப்புறம் பிளாக் மார்க்கெட்ல கன்னை வாங்கி யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவரே தான் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. அதாவது குன்னிராமனுடைய கூற்றுப்படி முதல் டார்கெட் அவரு, 2வது டார்கெட் வந்துட்டு ஜார்ஜ் அப்படின்னும் போது கொஞ்சம் வயசான ஆண்கள், முக்கியமா அவங்க குடும்பத்து கூட எந்த விதமான கனெக்ஷனும் இல்லாம தனிமையில கஷ்டப்படுவாங்க இல்லையா, அவங்க தான் 1 by 1 இறந்து போறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இது ஒரு பேட்டர்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ கரெக்டா நியூஸ் வருது, குன்னிராமன் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை போட்டு பார்க்கும்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாட்டி நான் பொண்ணை டார்கெட் பண்ணிருக்கேன், அந்த பொண்ணுடைய பேரு லக்ஷ்மி அப்படின்னும் போது கொய்யால நம்ம இதான் பேட்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஆளு என்ன பேட்டர்ன்ல ட்விஸ்ட் வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தேடுங்க, எந்த லக்ஷ்மியை கொலை பண்ண போறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இறங்கி பயங்கர பரபரப்பா தேட ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல லக்ஷ்மியை காமிக்கிறாங்க. இவங்களுமே வந்துட்டு இந்த இதுல கலந்துக்கிறாங்க போல, மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு வந்து பயங்கரமா ஆடுறாங்க. அப்படி அந்த பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போறாங்க. குன்னிராமன் சொன்ன லக்ஷ்மி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு தாடிக்காரனை காமிக்கிறாங்க. இவன் ஒரு ஆக்டிவிஸ்ட், மக்களே முக்கியமா என்வரான்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எக்கச்சக்கமான போராட்டங்கள்லாம்
பண்ணிருக்கான் போல. இப்ப கூட வந்து கலெக்டர் பார்த்து அது வந்துட்டு ஆதிவாசிகளுக்கு சொந்தமான லேண்டு, நீங்க வந்துட்டு அந்த லேண்டை பறிக்க கூடாது ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் சொல்ல நீ யாரா, நீ சொல்றத கேட்க தான் நான் இங்க கலெக்டரா இருக்கேன், ஒழுங்கா கிளம்புடா அப்படின்னும் போது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது போலீஸ் வந்து இழுத்துட்டு போறாங்க. இவன் போற போக்குல கத்திக்கிட்டே போறான். இந்த மாதிரி மக்களுடைய வரிப்பணத்தையும் மக்களுடைய இந்த மாதிரி கஷ்டத்தையும் அனுபவிக்கிறீங்களே, நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கலெக்டருடைய போர்டு இருக்கும் பாத்தீங்களா வீட்டுக்கு வெளியே, அதை போட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்புறான். பையன் பயங்கரமான தைரியமான ஆளு போல. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவங்க எப்படி இறந்து போனாங்க, ஆக்சுவலா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா இவங்க தான் லக்ஷ்மி, இவங்க தான் குன்னிராமன் சொன்ன ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. ஸ்பாட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்க மேக்கப் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மேக்கப்ல சைனட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. மேக்கப்ல சைனடா, எப்படியா அந்த மேக்கப் பவுடர்ல வந்துட்டு சைனட் கலந்து அவங்க ஃபேஸ்ல போடும்போது அது வந்துட்டு அந்த சின்ன சின்ன ஓட்ட வழியா உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ள போயிட்டு அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. இது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே, அதை எப்படி அந்த ஆளு பண்ணிருப்பாரு. சரி ஓகே, இந்த விஷயத்தை யாராவது டெலிகாஸ்ட் பண்ணாங்களா, ரெக்கார்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது ஒரு சின்ன ஸ்கூல் ப்ரோக்ராம், பெருசா யாரும் ரெக்கார்டோ டெலிகாஸ்டோ பண்ணல, ஆனா லோக்கல் சேனல் ஒன்னு இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, இன்னும் டெலிகாஸ்ட்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அந்த ஃபுட்டேஜ்லாம் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இவங்களுக்கும் அந்த தாத்தாக்கும் என்ன கனெக்ஷனு, அந்த கிரைம் ஸ்பாட்ல வந்துட்டு குன்னிராமனுடைய அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க மட்டும் இல்லாம ஜார்ஜ் தாத்தா இறந்து போனார் இல்லையா, அந்த ஸ்பாட்ல இருந்து கூட குன்னிராமனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எதையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஆர்டிஸ்ட் லக்ஷ்மி வந்துட்டு எங்கெல்லாம் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இவங்க எங்க போனாங்க, எங்க வந்தாங்க, யாரை மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியணும். இதே மேக்கப் கிட்ட தான் யூஸ் பண்ணாங்களா, இவங்களுக்கு யாராவது மேக்கப் போட்டு விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லா டீடைலும் என் டேபிளுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் வந்துட்டு குன்னிராமனு கடந்த ஒரு வருஷமா யாரை மீட் பண்ணாரு, எங்க போயிட்டு வந்தாரு, யாரெல்லாம் க்ளோஸ், யாரெல்லாம் சண்டை போட்டாங்க, யார் கூட எல்லாம் பகையா இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த டீடைலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இந்த டைம்ல தான் அந்த ஹோஸ்ட் கால் பண்றாங்க. கால் பண்ணி நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா என் வீட்டுக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அப்படின்னும் போது இவரும் ஓகேன்னு சொல்றாரு. இப்ப அந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிட்டு பார்த்திருப்பாரு, இவங்க எப்படி இறந்து போயிருப்பாங்க, இவங்க எப்படி விழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் பார்த்துட்டு நேரா கிளம்பி ஹோஸ்டோடைய வீட்டுக்கு போறாரு. இவரு ஹோஸ்டோடைய வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்கும் போது டீம்ல இருந்து கால் பண்றாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி லக்ஷ்மி டீச்சர் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருக்காங்க. சோ அது என்ன ப்ரோக்ராம், எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிக்கிறோம் அப்படின்னும் போது இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த ஹோஸ்ட மீட் பண்றாரு. நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா, அவருக்கும் இறந்து போனவங்களுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கண்டுபிடிச்சீங்களா, கண்டிப்பா அவரு தான் கொலை பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுவே எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, ஆனா அந்த ஆளு சொல்ற மாதிரி ஒன் பை ஒன்னா இறந்து போறாங்க, பேட்டர்னாச்சு ஒரே பேட்டர்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மாதிரியும் கிடையாது. முதல்ல 2 பேரு வயசானவங்க, அடுத்து கொஞ்சம் எங்கான ஒரு பொண்ணு, ஒரு மாதிரி புரியாம குழப்பமா போயிட்டு இருக்கு, ஏதாவது கண்டுபிடிச்சிருவோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, நானும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். அவரு வேற என்ன வச்சு ஆரம்பிச்சாரா, எனக்கு மண்டைக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த தாத்தா ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் அந்த ஷோல என்ன வச்சு பேசும்போது என்ன வந்துட்டு மோலே மோலே அப்படின்னு தான் கூப்பிட்டாரு, மத்தபடி எதுவுமே கலாய்க்கல, என்ன வந்துட்டு திட்டல, தப்பான பார்வை பார்க்கல, ஒரு மாதிரி ரொம்ப நல்ல மனுஷனா ஜென்டில்மேனா இருந்தாரு. நான் பேசிட்டு இருக்கும் போது அவரை கலாய்க்க ட்ரை பண்ணும் போது கூட அதை ஒரு பெருசா கண்டுக்கவே இல்ல, மனுஷன் நல்லவரு, ஆனா ஏன் இந்த மாதிரி தான் பண்றாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த தாடிக்காரனை காமிக்கிறாங்க. இவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ஏதோ ஒரு டிராமாக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கும் போது அந்த வீடியோ குன்னிராமன் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட ரிலீஸ் ஆகுது பாத்தீங்களா, அது எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுடைய பெஞ்சுக்கு கீழே ஒரு போன் இருந்திருக்கு, அங்கிருந்து தான் சிக்னல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்ணி போயிட்டு பார்க்கும்போது மொபைல் அது கூட கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பவர் பேங்க் இருந்திருக்கு. 2-3 மாசத்துக்கு முன்னாடியே அங்க வந்துட்டு அதை கனெக்ட் பண்ணிட்டாங்க போல, பக்காவா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்காவா பிளான் பண்ணிருக்காரு. பவர் பேங்க் கனெக்ட் பண்ணி வச்சதுனால கரெக்டா இந்த டைம்ல இந்த மெசேஜ் போகணும், இந்த டைம்ல இந்த வீடியோ ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் போட்டு வச்சதுனால எல்லாமே பக்காவா நடந்திருக்கு. இத டீம் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு கமிஷனர் கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்றாரு. அடுத்து ஒரு ரவுடியை கைது பண்றாங்க. இந்த ரவுடி தான் வந்துட்டு பிளாக் மார்க்கெட்ல கன்னு, அதுக்கப்புறமா அந்த கன் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேல் பண்றானா.
இவனை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கும் போது, ஐயோ சார் சத்தியமா நான் அந்த ஆளு சேல் பண்ணவே இல்ல, புதுசா யாராவது வந்தாங்க அப்படின்னா குடுக்கலாம் மாட்டேன், அந்த ஆளு நான் வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து பொண்டாட்டியும் அம்மாவையும் மீட் பண்ணி நிறைய காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கன்னையும் அந்த பவுடரையும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். சத்தியமா நான் விக்கல, நேரடியா அந்த ஆளை பார்த்தது கூட கிடையாது, ப்ளீஸ் என்ன நம்புங்க நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். இப்போ இன்னைக்கான வீடியோ ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு என்னுடைய டார்கெட் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடியுது. அர்ஜுன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தாவுடைய டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாங்க. குன்னிராமன் யார் கூட பழகினாரு, யார் கூட பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா பேஸ்ல இருந்து அர்ஜுன் யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அர்ஜுன் யாரு அப்படின்னா வேற யாரும் கிடையாது, நம்ம தாடிக்காரன் தான். இதே நியூஸை வந்துட்டு தாடிக்காரனுடைய ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க. நம்ம அர்ஜுனா இருக்க வாய்ப்பு கிடையாது, வேற ஏதோ அர்ஜுன சொல்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேஷுவலா அந்த நியூஸை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து அந்த அர்ஜுனை காமிக்கிறாங்க. இவன் கிளம்பி காட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு ஷெட் இருக்கு, அந்த ஷெட்டுக்குள்ள ஒரு பேக வச்சிருக்கான். அந்த பேக எடுத்து பேக்குள்ள கையோட திடீர்னு பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு டக்குன்னு இவனை போடுது. அவ்வளவுதான், இவன் பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டு கையில ஒரு துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், தான் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வரான். ஆனா அதுக்குள்ள அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து செத்தே போறான். இப்ப நம்ம ஹீரோடைய டீமை காமிக்கிறாங்க. யார் இந்த அர்ஜுன், இறந்தானா இல்லையா, இந்த ஆளு கொலை பண்ணாரா இல்லையா, ஏதாவது ஒண்ணு தெரியவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் காட்டுக்குள்ள இறந்து கிடந்திருப்பான். கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வந்திருக்காது. அவன் இறந்தானா இல்லையா, இந்த ஆளு கொலை பண்ணாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டீமே மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. நைட்டு 12 மணி ஆகுது, இது வரைக்கும் எந்த தகவலுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க சீஃப் வராரு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்காம கொள்ளாம வேலை பார்த்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும், நீங்க எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு போது, இல்ல என்ன முடிவும் தெரியாம போயிட்டு படுத்தா தூக்கம் கூட வராது, நான் ஏதாவது பண்ண போறேன் அப்படின்னு போது அங்க லேடி போலீஸ் இருப்பாங்க. சார் நம்ம எல்லாருமே தூங்காம வேலை பார்த்தோம் அப்படின்னா ஒழுங்கா பண்ண முடியாது, இன்னைக்கு நைட்டு நான் ஷிஃப்ட் மாதிரி பாத்துக்கிறேன், நாளைக்கு நைட்டு உங்கள யாராவது பாத்துக்கோங்க, இப்போ கிளம்பி போங்க அப்படின்னு போது நம்ம ஹீரோ டீமோட கிளம்பிட்டாரு. இவருக்கா மண்டையெல்லாம் காயுது, என்ன பண்ண போறோம், யாரவன் யார கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது யோசிச்சுட்டே போறாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த டிவி ஹோஸ்டுக்கு மெசேஜ் பண்றாரு. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பேசணும், உங்ககிட்ட பேசலாமா, இந்த டைம்ல பேசலாமான்னு கேட்கும்போது எப்ப வேணா பேசலாம், கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வயசான தாத்தாவை காமிக்கிறாங்க. இவரு கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது இவருடைய லேண்ட்ல இவருக்கே தெரியாம லேண்ட் ஃபார் சேல்னு போட்டு நம்பர்லாம் போட்டிருக்கு. இத பார்த்து கடுப்பானவரு அந்த போர்டெல்லாம் புனிங்கி போட்டு நேரா வீட்டுக்கு வந்து பையனை பிடிச்சி கத்துறாரு. டேய் அந்த லேண்ட் தான் சோறு போடுது, அந்த லேண்ட போயிட்டு சேல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்காமலே உன்னை யாரா போர்டு போட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாருங்க அந்த லேண்ட்ல விவசாயம் பண்ணி அதுல வர காசை வச்சு கண்டிப்பா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை நான் காப்பாத்தணும் கரை சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் வேணும், அதை வித்துட்டு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது, உன் பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்கு நீ முதல்ல வேலைக்கு போகணும், இந்த மாதிரி சும்மா வீட்டுல உட்காந்து தின்னுகிட்டு இருந்தா எப்படி பொண்ணை கரை சேர்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் கத்தி விட்டாங்க வந்து கிளம்பி போயிட்டான். மருமக வந்துட்டு சாப்பிடுங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் கிட்ட கொஞ்சம் பாசமாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஹோஸ்டோடைய வீட்டுக்கு போனாரு பாத்தீங்களா, அங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. காலையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த ஹோஸ்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் பையன் இருக்கான். இந்த ஹோஸ்டும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு புக்கை ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் காலையில வரான், ஹீரோக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஹோஸ்ட் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, ஒருவேளை குன்னிராமன் நேத்து டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நம்ம வேணா டார்கெட்டை கண்டுபிடிக்க மிஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல ஹீரோக்கு கால் வருது. அர்ஜுனுடைய பாடியை கண்டுபிடிச்சாச்சு, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னும் போது இந்த விஷயத்த ஹோஸ்ட் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. கிளம்பி நேரா காட்டுக்குள்ள போறாரு. அங்க டீம் வந்து கூட்டு போறாங்க. என்னாச்சு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, காலையில ஒரு ஆதிவாசி வந்துட்டு இந்த டெட் பாடியை பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னாராம், இந்த பையன் யாரு, எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பையன் ஒரு ஆக்டிவிஸ்ட், இவன் வழக்கமாவே ட்ரக்கிங் போவானா, இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு ஷெட்ல தான் அவன் ட்ரக்கிங் போறதுக்கான பேக் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிருப்பானா. அதே போல நேத்து வந்து ட்ரக்கிங் போலான்னு பேக் எடுத்து பேக்குள்ள பார்க்கும்போது பாம்பு இருந்து இவனை கொத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இவனுடைய பேக்குள்ள மலையேற யூஸ் பண்ற அந்த கயிறு இருந்திருக்கு. அந்த கயிறுல கூட கெமிக்கலை யாரோ தடை வச்சிருக்காங்க. மேபி பாம்பு கடிச்சு சாவல அப்படின்னா கூட இந்த மலைக்கு மேல ஏறும் போது இந்த கயிறு அருந்து கீழே விழுந்து இறந்து போறதுக்கான எல்லா வேலையும் பார்த்து வச்சிருக்காங்க. இது ஒரு பக்காவான ப்ரீ பிளான் மர்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பேக்குள்ள அந்த பாம்பு ரொம்ப நாளா இருந்திருக்கு, அந்த தோலெல்லாம் உரிச்சு போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்ல ஒரு தாத்தாவை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரு கிளம்பி ஒரு பேங்க்குக்கு வராரு. அது எந்த பேங்க்கும் கிடையாது, நம்ம ஜார்ஜ் ஒர்க் பண்ணாரு இல்லையா அதே பேங்க். அந்த பையன் லேண்டை சேல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா பாருங்க, அந்த லேண்ட் ஏற்கனவே பேங்க்ல கடனுக்கு இருக்கான். அந்த கடனுடைய அந்த தவணையை கட்ட முடியல, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தர முடியுமா, இல்ல தவணையை குறைச்சிக்க முடியுமா அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசி பாக்குறாரு. ஆனா மேனேஜர் முடியவே முடியாது, நான் உங்களுக்கு எவ்வளவோ பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது, என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து நம்ம ஹீரோடைய டீம், அதுக்கப்புறம் சீஃப், இவங்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. அந்த குன்னிராமன் இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ண அந்த வீடியோ, இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னா போட்டு பாக்குறாங்க. அந்த ₹1 காயினுக்கு இவரே நேரடியா போயிட்டு பாம்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுக்கான கேமரா ஃபுட்டேஜ் கூட கிடைச்சிருக்கு, அதையும் போட்டு பாக்குறாங்க. இப்போ இதெல்லாம் போட்டு காமிச்சிட்டு இந்த லேடி போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் உட்கார்ந்து ரெக்கார்ட் பண்ணபடியா ஒன் பை ஒன்னா வீடியோலாம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, இன்னைக்கு நான் இவரை கொலை பண்ண போறேன், அன்னைக்கு அவரை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே அவர் பிளான் பண்ணி ஒரே நாள் ஒரே இடத்துல உட்கார்ந்து இன்னைக்கு நான் இவரை கொலை பண்ணுவேன், நாளைக்கு நான் இவரை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அதுவும் ஒரே நாள்ல இந்த விஷயம்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சீஃபே ஷாக் ஆகுறாரு. ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு கேட்கும் போது, ஏன்னா அவரால் முடியும். குன்னிராமன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இவங்க எல்லாருடைய டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ணிருக்காரு. சொல்ல போனா டெய்லி ரொட்டீனை படிச்சிருக்காரு. இந்த ஜார்ஜ் தாத்தாவுடைய ரொட்டீன் என்ன அப்படின்னா, மாசம் 2ஆம் தேதி சம்பளம் வாங்குவாரு. சம்பளம் வாங்கின உடனே பேத்திக்கு கால் பண்ணுவாரு, பொண்ணுடைய வீட்டுக்கு கால் பண்ணி பேத்திக்கு பேசுவாரு. இந்த லக்ஷ்மி வந்துட்டு கரெக்டா புக் பண்ணப்பட்ட அந்த ஒரு ஷோல மட்டும்தான் போயிட்டு அந்த இதுவெல்லாம் பண்ணுவாங்க, பெர்ஃபார்ம்லாம் பண்ணுவாங்க. இந்த தாடிக்காரன் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெக்கிங் போறேன், கிளைம்பிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இந்த மாதிரி யார் யாரு என்னென்ன பண்ணுவாங்க, எப்பப்போ எங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கேத்த மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணது, அந்த பிளானிங் எல்லாமே பக்காவா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சீஃபுக்கு தலையெல்லாம் சுத்துது. டீமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கே அடுத்த கட்டமா அந்த தாத்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியல. ஆனா நம்ம ஹீரோ சொல்றாரு, இது வரைக்கும் அந்த தாத்தாவுடைய மாஸ்டர் பீஸான மேனகா நம்ம கைக்கு கிடைக்கவே இல்லை. மேனகா அப்படின்னா பொண்ணு கிடையாது மக்களே, புக்கு. அந்த ஒரு புக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த புக்குடைய பேரு மேனகா. அந்த மேனகா புக்கு தான் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இந்த தாத்தா சொன்ன இந்த 7 கொலை மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த தாத்தா எக்கச்சக்கமா பிளான் பண்ணிருப்பாரு. ஒன் பை ஒன்னா தான் ரிவீல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இந்த தாத்தா ஒரு பயங்கரமான மூலகாரனா இருந்திருக்காரு. நம்ம எப்படியாச்சும் இது எல்லாத்தையும் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லும் போது நிப்பாட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து அந்த டிவி ஹோஸ்ட காமிக்கிறாங்க. இவங்க அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அசிஸ்டன்ட் பையன்கிட்ட. இவங்களா ஒரு தியரியை கிரியேட் பண்றாங்க. எதுக்காக குன்னிராமன் இவங்க எல்லாரையும் கொலை பண்றாரு, செலக்டிவா இவங்களை எதுக்காக கொலை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இறந்து போன எல்லாரும் அந்த 3 பேரும் குன்னிராமனோட சேர்த்து 4 பேரு. குன்னிராமன் வந்துட்டு ஒரு நல்ல ரைட்டரு, அவரை யாருமே தூக்கி வச்சு கொண்டாடல. அவரு தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு ரைட் பண்ணாலும் யாருமே அவரை கண்டுக்கவே இல்லை. ரெண்டாவது லக்ஷ்மி டீச்சர், இவங்க வந்துட்டு பரதநாட்டியத்தை பயங்கரமா அப்படியே லவ் பண்றாங்க, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களும் பயங்கரமா பண்றாங்க, அவங்களையுமே யாரும் பாராட்டவே கிடையாது. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. மாதா பிதாக்கு அப்புறம் குருவான டீச்சர் பணியை வந்துட்டு யாரும் பாராட்டுறது கிடையாது. சாமிக்கும் முன்னாடியே வந்துட்டு குருவை வச்சாலும் பாராட்ட மாட்டாங்க. அப்புறம் ஜேக்கப் தாத்தா, இவர் வந்துட்டு பயங்கரமா சண்டைலாம் போட்டிருக்காரு, தன்னுடைய வாழ்க்கையவே வந்துட்டு நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு, அவரையுமே யாரும் கொண்டாடல, அவரையும் யாரும் பாராட்டவே இல்லை. அப்புறம் இந்த ஆக்டிவிஸ்ட் தாடிக்காரன், இவன் வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணிருக்கான், மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு எக்கச்சக்கமான ரிஸ்க்லாம் எடுக்கிறான். ஆனா மக்கள் வந்துட்டு இவனை கண்டுக்கவே மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. இப்ப நான் சொன்ன எல்லாருமே ஒரு தேங்க்லெஸ் ஜாப்ல இருக்காங்க இல்லையா, இவங்களை காட்சிப்படுத்தணும், மக்களுக்கு முன்னாடி கொண்டு போயிட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி காமிக்கணும் அப்படின்னா இந்த ஆளு இவங்களையா செலக்ட் பண்ணி கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதே விஷயத்த ஹீரோக்கும் டெக்ஸ்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இதே டைம்ல மனைவி மெசேஜ் பண்றாங்க, எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் போயிட்டு மனைவியை மீட் பண்றாரு. என்னமா கிளம்பிட்டியா, எல்லாமே ஓகேவான்னு கேட்கறாரு. இவங்க கிளம்பிட்டு இருக்கேன், இப்போ நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கவுன்சிலிங் 3 செஷன் போகணும், அதுல ஒரு செஷனை இவர் மிஸ் பண்ணிட்டாராம். ஏன் மிஸ் பண்ணீங்கன்னு கேட்கும்போது பயங்கர ஒர்க்கா இருக்கு, அதான் மிஸ் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோன்னு மன்னிப்பு கேட்கிறாரு. உங்ககிட்ட சாரி சொல்லணும், அதே போல தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு சாரி அப்படின்னா, உன்னை கல்யாணம் பண்ணி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்கு சாரி. எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னா, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த தாத்தாவை காமிக்கிறாங்க. இவர் பேங்க்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. மருமக கேக்குறாங்க, என்னமாமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒண்ணுமே பண்ண முடியாது, என்ன பண்றது, அவ்வளவுதான் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு மண்வெட்டியோட வேலை பாக்குறேன்னு கிளம்பிட்டாரு. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. குன்னிராமன் வழக்கம் போல டைமுக்கு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. வீடியோல என்ன பேசுறாரு அப்படின்னா, நான் டெய்லி வந்துட்டு இன்னைக்கு இவங்க சாவ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொன்னா அந்த பேரை கொண்டவங்க மட்டும்தான் பயப்படுறீங்க, மத்த எல்லாரும் நம்ம கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கீங்க. இது வரைக்கும் இறந்து போன 3 பேருமே வந்துட்டு ஒருத்தர் நாட்டுக்காக காலையே இழந்தவரு, ரெண்டாவது கலையை வளர்க்குற டீச்சரு, மூணாவது வந்துட்டு ஒரு ஆக்டிவிஸ்ட், அவனும் உங்களுக்காக தான் போராடிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் இப்ப நான் சொன்ன
இப்போ நான் கொலை பண்ண எல்லாருமே உங்களுக்காக தான் வாழ்றாங்க, உங்களுக்காக தான் கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்கவே மாட்டேங்குது. அடுத்து நான் யாரை கொலை பண்ண போறேனோ உங்களால முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா கண்டுபிடிக்கவே முடியாது, காப்பாற்றவே முடியாது, யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாஸ் பண்றாரு. பாஸ் பண்ண உடனே எல்லாரும் கடுப்பாகிறாங்க. சரி ஓகே, நான் அடுத்து கொலை பண்ண போறது கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடிய யாரு அந்த கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேற யாரு, நம்ம தாத்தா தான். இவரு போயிட்டு அந்த வாய்க்கால்லாம் வெட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு மோட்டான்மெண்ட். அப்படி வாய்க்கால் வெட்டி விட்டுக்கிட்டு இருக்கும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வருது. அந்த தண்ணியில காலை வைக்கிறாரு. தண்ணியில கரண்ட் பாஞ்சு இவருக்கு ஷாக் அடிச்சு துடிதுடிச்சு அங்கேயே இறந்து போறாரு. இதோட 5வது எபிசோட் முடியுது மக்களே. இன்னும் 4 எபிசோட் இருக்கு. மொத்தமா இந்த ஒரு சீசன்ல 9 எபிசோடு, மொத்தமா 2 சீசனு. இது வரைக்கும் பார்த்தவங்க கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு பேலன்ஸ் 4 எபிசோட் போட்டுறேன். இப்போ நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு கிவ் அவே காம்படிஷன் போயிட்டு இருக்கு மக்களே. உங்கள 5 பேருக்கு நான் வாலெட் கொடுக்க போறேன். அது லேடிஸ் வாலெட்டா இருக்கலாம், ஜென்ஸ் வாலெட்டா இருக்கலாம். நீங்களே எது வேணுமோ செலக்டும் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். கண்டிப்பா லைக் பண்ணணும். லைக் பண்ணும்போது ஹைப்னு ஆப்ஷன் வந்தா அதையும் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நடுவுல டெக்ஸ்ட்ல ஒரு क्वेश्चन கேட்டிருப்பேன். அந்த क्वेश्चनக்கு மறக்காம கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. இந்த வாரம் சண்டே லைவ்லயே வந்து எந்த 5 பேர் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம வந்துட்டு சொல்ல போறோம் மக்களே. வாலெட் வேணும் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய்.